ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேணுகிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இப்போ தான் நீங்கள் 2 சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் நம்ம சமையல் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, முதல்ல நண்டு செய்யலான்னு சொல்லிட்டு நண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப இன்றைக்கி என்னென்னா நான்வெஜ்ஜாகவே வைப் அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. ஏன்னா சுத்தமாக சாப்பிடவே முடியல, ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் என்னோட ஒரு ஃப்ரெண்ட், ஒரு க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சமைச்சிருந்தேன். பட் வீடியோவில் அவங்கள நான் காட்டல. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிரேவியும் சரி, குழம்பும் சரி, தமிழ்நாடு ஸ்டைலில் செஞ்சது. இவ்வளோ அழகாக வரும்னு நினச்சி பார்க்கல. பட் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்களே. அதுதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாகவே இல்லாமல் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சு நான் படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருந்ததுனால அதுக்கப்புறம் திருப்பி 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒசூருக்கு போயிட்டு லைனிங் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே திருப்பி பாத்திரங்கள்லாம் பாதி இருந்துச்சு. அதையும் எல்லாமே கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு இப்போது இன்ட்ரோவே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் என்னென்ன சமைச்சிட்ருக்கேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது, 551 இருக்குது. இன்னும் 300 சில்லற எனக்கு சப்ஸ்கிரைப் வரணும். தயவு செஞ்சு ப்ளீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே 5:30 மணிக்கே அனுப்பிச்சேன். நண்டை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் செத்து போச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச க்ளீனிங்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு தண்டு மட்டும் உயிரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கையெல்லாம் இவ்வளோ நேரத்தை இதாகிட்ருக்கோம், கட் பண்ணிகிட்ருக்கோம். உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு இது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 வந்திருக்கு 1 kgக்கு. இதில் பாதி அந்த இதுவே போய்டும் வேஸ்டேஜ். இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ இதுவே வேஸ்டேஜ் ஆகிடும். ஓகே, இது க்ளீனிங் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிடலாம். பாருங்க, முதல்ல அதோட காலங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணிடணும். நீங்கள் காலங்க இடித்து நண்டு சூப் கூட வச்சுக்கலாம். இப்போ இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதோட அதை எடுக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு பார்த்து எடுக்கணும். இந்த பக்கம் கேப் இருக்குது, இந்த பக்கம் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்து எடுக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே இது இருக்கும், அதை ஃபுல்லாக உடையாமல் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வேஸ்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் புரிஞ்சு போட்டுக்கணும். இந்த சைடு மட்டும்தான் புடுங்கி போடணும். இது புடுங்கெல்லாம் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும். இது மேலே இருக்கிற லேயர் புடுங்கக்கூடாது. இதுதான்
மெயினான விஷயமே. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரெண்டாக வந்து கட் பண்ணிக்காதீங்க. முதல்ல வந்து இப்படியே வச்சுட்டு எல்லா நண்டுமே நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இன்னொரு நண்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணி தூக்கிடுங்க. இந்த காலங்களில் கூட சத்து அதிகமாக இருக்கும். இதுங்க மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுங்க நம்ம யூஸ் பண்ணி மென்று சாப்பிட்டுக்கலாம். வந்து இந்த சைடு ஓகேங்களா, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பார்த்து மெதுவாக பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது இங்கே உள்ள கையை விட்டுட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. அதுக்குள்ளே இருக்கிற சத்தெல்லாம் அது இங்கே இருக்கிற மாதிரி. பெரிய நண்டு முட்டை கூட எல்லாம் இருக்கு பாருங்க. வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றாவே நம்ம வந்து கழுவி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இது கழுவுல, இப்போதைக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கழுவி நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறோம். இது ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். முதல்ல வந்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதுங்களை வாஷ் பண்ணணும். அது பைப் கிட்ட வந்து இந்த மாதிரி காட்டிக்கோங்க. இந்த சண்டு மூலமுடுக்கெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. நான் க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும். நான் எல்லாத்தையும் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வேஸ்ட்டு தான் ஆகும். ஏன்னா இது நல்ல நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணணும். அதனால
கிட்டத்தட்ட எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு எடுக்கிறதுக்கே. பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா எடுக்கணும். இப்போ வந்து இதே எல்லாமே மாதிரி துணி அலசம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அலசி வச்சுக்கணும். ஒன்று ஒரு அலசி எடுத்துக்கோங்க. பார்த்து கையை பார்த்து பத்திரமா. இது வந்து ஒரு 5-6 அலசாச்சு அலசணும். நான் எல்லாமே அப்படியே தான் போட போகிறேன். பார்த்தீங்களா, நல்லா இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணும். அப்போ வரைக்கும் கழுவிட்டே இருங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குன்றேன். இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை வறுத்து எடுக்க போகிறோம். அதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், மஞ்சள் தூள் உப்பு வந்து நமக்கு வந்து போட போகிறோம். புதுசு ஸ்டைலில் தான் வந்து நண்டை குழம்பு வைக்க போகிறேன். உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தூரிக்கணும், அவ்வளோதான். வந்து நாலு பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுதான்னு தெரியல, தெரியுமா? ஓகேவா? இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வானல் வந்து பற்ற வச்சாச்சு. அது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இவ்வளோ போதும் ஆயில். இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். வானல் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து புகை விசது. இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். அதை வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் போதும். தண்ணி வற்ற வரைக்கும் நம்ம வந்து அதை இது பண்ணணும். இது ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து அந்த ரெட் கலரில் போய் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு செய்யும் போது நம்ம வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நண்டு குழம்புக்காக இதில் வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பூண்டு வந்து போட்டு அரைச்சி மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஆட் ஆகிடுச்சு. என்னென்னா பார்க்குறீங்க, இது வந்து உருளைக்கிழங்கு நம்ம வந்து நண்டுக்கு தான் வந்து போட போகிறோம். நல்லா ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். இது வந்து மீன் குழம்பு, தமிழ்நாடு ஸ்டைலில் மீன் குழம்புக்காக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து அதை அரைக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், இது வந்து மீன் குழம்புக்காக, இது வந்து மீன் ஃப்ரைக்காக மசாலா வந்து போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம வந்து இது மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பேசிட்டு இருக்கும்போது நல்லா இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் மசாலா போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மசாலா வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து மசாலா வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூள், தனியா மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தக்காளி வந்து நான் இதில் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன், ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து மசாலா வந்து போடுறேன். மசாலா வந்து கிரேவி பண்ணுறதுக்கு பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, மஞ்சள் தூள் எல்லாமே வந்து போட்டாச்சு. இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் ஆயில் பிரிவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து மீன் குழம்புக்காக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிரேவி வந்து செய்கிறது வந்து காட்ட முடியல. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபோனை ஹேங் ஆக்கிறதுனால ஃபுல்லாக வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சு. நானும் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு அவளுக்காகவும் சேர்த்து தான் நான் செஞ்சது. அதை வந்து அவங்கள நான் வீடியோ எடுக்கல. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் நண்டு கிரேவி, அந்த மாதிரி தான் செஞ்சோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா மீன் குழம்பு. அது வந்து அவங்க ஏன்னா நண்டு கிரேவி இருந்துச்சு, சிக்கன் அதெல்லாமே இருந்ததுனால அது மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. கொஞ்சமாக வந்து சாப்பாடு மிச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிக்கன் கிரேவி ஹஸ்பண்ட் செஞ்சது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நண்டு கிரேவி பாதி இருக்குது. இப்போ தான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பாரு இருக்கா பார்த்திங்களா, அவங்க வந்து பிரியாணி வேறு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், தான் சாப்பிடுச்சா எல்லாமே வந்து ஒரே வாட்டி வந்துடுது. அப்படி இல்லைன்னா இல்லவே இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கான நான்வெஜ் டே, சண்டே டேவாக தான் போயிட்டுருக்கீங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நண்டு இருக்குது. நாளைக்கு திங்கக்கிழமை சாப்பிட முடியறதில்ல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, பை பாய் எல்லாருக்கும். இஷ்கு ஆல், பை பாய்.